இந்த வீட்ல நான் மட்டும்தான் இருக்கிறதா நினைப்பு. விடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆச்சு, இன்னும் இந்த பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது. சை, எல்லாருக்கும் எப்படி எப்படியோ மருமக வாய்க்காய, எனக்கு வாச்ச மருமக அங்கிட்டு நடக்க மாட்டா, இங்கிட்டு நடக்க மாட்டா, படுத்தே கிடப்பா. கரெக்டாக காலையிலேயே கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்படியாவது லட்சுமி அக்கா வந்தோடனே பர்மிஷனை கேட்டு எப்படி பாடணும், எனக்கு சொல்லி பர்மிஷன் கேட்கன்னு தெரியலையே. ஏதாச்சும் வேலை சொன்னா சாக்கு சொல்றதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. கத்த வீட்டில் இப்படிதான் கத்து கொடுத்து அனுப்புனாங்களோ. காலையில எழுந்த உடனே சமையல் கடை சுத்தமா வைக்கணும்னு அறிவு வேணாம். லட்சுமி தகர இடம் இது. சின்ன பொண்ணு, அத்தை வாயை மூடு. சின்ன பொண்ணு, உன் வாயில நீ அத்தைன்னு மட்டும் கூப்பிடாத, சகிக்கல. ஏமா, நான் தெரியாம தான் கேட்கேன். உன் வீட்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு. என்னைக்காவது உன் வீட்ல இருந்து அது கொண்டு வரையா இது கொண்டு வரையா நான் கேட்டுப்பேனா? இந்த பருப்பை டெய்லி 5 வாட்டியா சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இப்போ சொல்லவே இல்லைங்க. இது பத்தியா? சேச்சே, அப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா அத்தை? நீங்க எனக்கு தெய்வம். சரி, உன் நடிப்பையில நான் நம்ப மாட்டேன். வர்க்கீஸ்னு பேர் வச்சுட்டு எவனாவது இழிச்சு வாங்கி இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் வீடு பெருக்காம என்ன பண்ணிட்டு கிடக்க? அத்தை, அது வந்துட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பெருக்குனா தூசி பறக்கும்ல, அத்தை தூசி அடங்கட்டுமேனு வெயிட் பண்ணுது அத்தை. இதுல என்ன தப்பா? ஓஹோ, தூசிக்கு நீ அம்புட்டு பெரிய தியாகம் பண்ணறியாமா? காலையில நீ வச்ச காப்பியை குடிச்சுப்புட்டு என் மகன் இன்னும் டாய்லெட் விட்டே வெளியில வரக்கானோம். அதுக்கு என்னடி பதில் சொல்ல போற? அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கீங்க? நான் காப்பியில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு டிகாசன் கொஞ்சம் அதிகமா ஊத்துனேன். அது அவரோட வயிற்றுக்கு தாங்கலனா அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும்? ஏக்கா, வாவா லட்சுமி. என்ன இந்த பக்கம்? என்னக்கா, காலையில சின்ன பொண்ணுகிட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டீங்களோ? பாரு லட்சுமி, இவ பண்ற அளப்பறிக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு கிடக்கு. லட்சுமிக்கா, காலையிலேருந்து என் மாமியார் தொல்லை தாங்கவே முடியல. ஒரே டார்ச்சரா இருக்கு. எப்படியாச்சும் சாக்க சொல்லி என்னை வெளியில கூட்டிட்டு போயிடலாம். சரி சரி, இரு, நான் பாத்துக்கிடுதே. அக்கா, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடுங்க. நம்ம இனியா வேலை பார்க்கறதுல சூப்பர் மார்க்கெட்டு, அதுல சேம ஆஃபர் போடுறாங்களாமா. நான் சின்ன பொண்ணை என் கூட கூட்டிட்டு போகலான்னு வந்தேன், கொஞ்சம் அனுப்பி வைக்கல. எது ஆஃபர் போட்டிருக்காங்களா? ஆமாத்த, உண்மைதான். நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களாமா. நம்ம 4 முடியோட சொல்லிட்டு கிடந்தாங்க. ஏக்கா, நம்மளே நீங்களும் வரலாம்ல. நான் எங்க லட்சுமி வாரக்கு, வீட்டு வேலை, இவ பெத்த பிள்ளையை பார்க்க வேலை, அதுவே சரியா கிடக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நிறைய ஆஃபர் போடுறாங்கல்லக்கா, நீங்களும் வந்தா கொஞ்சம் ஆஃபர்ல சின்ன பொண்ணு கூட ஏதாவது பண்ட பாத்திரம்லாம் எடுத்துக்கலாம்ல. வேணாம் லட்சுமி, எனக்கு வம்பே வேண்டாம். நான் தனியா கூட போய்க்கிடுதேன். ஆனா சின்ன பொண்ணு கூட மட்டும் போனேன், ஆஃபர்ல என்னையும் சேர்த்து வித்துட்டு வந்துட்டா. அத்தை, செம காமெடி பண்றீங்க. நீங்க ஆஃபர்ல விற்கிற அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து இல்லை அத்தை. சும்மா சீன் போடாதீங்க. நான் லட்சுமி அக்கா கூட போயிட்டு வாரேன். அங்க போனா மைண்டு ஃப்ரீ ஆகும்ல. சை, ஊர் சுத்த இது ஒரு சாக்கு. போய்த்தல. தேங்க்ஸ் அத்தை, பாய் பாய். லட்சுமி அக்கா, வாங்க போவோம். என் மாமியா மனசு மாறிடுறப்புறம். என்ன சின்ன பொண்ணு, ஒரு ஆட்டோ வீங்கானோ? அதான் நானும் வாக்கேன், பாப்போம் ஆட்டோ வருதான்னு. சின்ன பொண்ணு, 4 முடி சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு கிளம்பியார இம்புட்டு நேரமா? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிவிட்ட? 4 இடத்துக்கு போனா கொஞ்சம் மேக்கப் போட லேட் ஆகத்தான் செய்யும். அதுக்கு என்னங்க? ஏன் வசந்தி, உமாவை கூட்டியார்லையோ? எக்கா நில்லுங்கக்கா. ஏன் உமா, ஒரு இடத்துக்கு போனா டயத்துக்கு வர தெரியாது? பஞ்சுவாலிட்டி மோர் இம்பார்ட்டன்ட் யூனோ. இல்லக்கா, அவியலை கிளப்பி விடணும்ல ஆபீஸ்க்கு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. காதை விட சின்ன பொண்ணு, வலிக்குது வலிக்குது. 4 முடி, நீயே லேட்டா வந்துட்டு இழுவி வேற இழுத்துட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு, அது சும்மா, அவளோட நான் பெரியவன் காட்டணும்ல. நீ காட்டின வரைக்கும் போதும், வா ஆட்டோ பிடிப்போம். எக்கா, என்ன உமா? எக்கா, சின்ன பொண்ணு உங்க காதை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கு, என்ன வஞ்சாக? அம்புட்டி கேட்டுப்புட்டு மடி மடி கேக்கியா? ஒழுங்கா ஒரு ஆட்டோ பிடிடி. அதான் ஒரு ஆட்டோ வருது. ஏன் சின்ன பொண்ணு, கொஞ்சம் தள்ளி உட்காரலாம்ல? லட்சுமி அக்கா, இது 3 பேர் உட்கார சீட்டுதே, அதுதான் நாங்க 3 பேர் உட்காந்துருக்கோம். நீங்க வேணா என் மடியில உட்காந்துக்கிறீங்களா? ஆட்டோக்கு நானும் தானே காசு தரேன், அப்ப எனக்கு சீட்டு வேணும்ல. ஏன் 4 முடி, நான் கேட்கறது கரெக்ட் தானே? ஆமாக்கா, கரெக்ட் தான். எல்லாரும் தானே காசு கொடுக்கும், அப்ப எல்லாருக்கும் சீட்டு வேணும்ல. ஆமா லட்சுமி அக்கா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. லட்சுமி அக்கா, போறது கொஞ்சம் தூரம், அதுக்கே சண்டை இழுக்கீங்க. சீட்ல இடம் இல்லைன்னா என் மடியில வந்து உட்கார வேண்டியது தானே. ஆனா பில் போடும்போது நான் உங்க மடியில தான் உட்காருவேன், பாத்துக்கிடுங்க. எனக்கு ஒண்ணு வேணாம். ஏன் டிரைவர் தம்பி, மண்டையில என்ன மஞ்சள் மஞ்சளா கிடக்கு? மஞ்சள் குளிச்சியா என்ன? அது புள்ளிங்க ஸ்டைல், உங்களுக்கு தெரியாதுல்ல? புளியங்கா சைஸ்ல இருந்துட்டு புளிங்க ஸ்டைலாமா? ஏக்கா, கொஞ்ச நேரம் அமைதியா வாங்கக்கா. இதே சூப்பர் மார்க்கெட் வந்துடுச்சு. ஏக்கா, இறங்கிக்கிடுங்க, சூப்பர் மார்க்கெட் வந்துடுச்சு.
என்ன லட்சுமி அக்கா? சின்ன பொண்ணு, இழுவையும் 4 முடியும் போய் ஷாப்பிங் பண்ணட்டும். நம்ம அப்படியே இனியா கிட்ட போய் அவ காதுல என்ன விஷயம் போட்டுட்டு வந்துருவோம். இல்லக்கா, இவியில தனியா சமாளிக்கவே முடியாது. நான் இவியலோட போறேன். நீங்க இனியாட்ட போய் என்ன பேசணும் பேசிட்டு வந்துடுங்க, சரியா? சரி சின்ன பொண்ணு, போவோம். ஆஹா, என்ன ஒரு குளுமை! ஏன் சின்ன பொண்ணு, சொர்க்கம்னா இதுதான். நம்ம ஊர்ல கத்திரி வெயில் சுட்டி அடிக்குது. இங்க காசு பணமே இல்லாம சிம்லாவுக்கே வந்த மாதிரி இருக்குடி. அக்கா, ஆமாக்கா. அக்கா, இங்க செம குளுமையா இருக்குல்ல? அப்படியே இங்க ஒரு பாய போட்டு தூங்கலாம்லக்கா? ஏமா உமா, நீ தூங்குறக்கு இது உன் புருஷன் வீட்டு திண்ண இல்ல, சூப்பர் மார்க்கெட். ஒழுங்கா நடங்க. ஆமா, நடங்க. அப்படியே இங்க சுத்தி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, நான் இங்க எல்லா ஐட்டம்ஸும் பை பண்ணிட்டு தான் வருவேன். நீங்க வேணா சுத்தி பாருங்க. 4 முடி சொன்னா கேளு. இங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், பாத்துக்க. எக்கா, அப்ப நான் எதுவும் வாங்கல, எனக்கு வேணாம். ஓகே ஓகே, நானே எல்லாத்தையும் பை பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணுங்க. காதை எப்ப பாரு பிடிக்காது சின்ன பொண்ணு, வீடு வலிக்குது. சின்ன பொண்ணு, எப்ப பாரு என்ன காதை இழுத்து இழுத்து ஒரு நாள் காது கையோட வரப்போகுது, பாத்துக்க. ஏன் தோற இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா? பேசாம வாங்க போவோம். லட்சுமி அக்கா, நீங்க கவுண்டர் கிட்ட போய் இனியாட்ட பேசிட்டு வந்துடுங்க. நாங்க அப்படியே ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்துடுறோம். சரி சின்ன பொண்ணு, நான் வாரேன். போவோம் வாங்க. என்னக்கா பண்ணுறிய? இங்க பாரு உமா, உனக்கு விவரம் பத்தாது. அவன் ரொம்ப நேரமா தேடி பெஸ்டான பொருளா பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். நாம ஏன் கஷ்டப்பட்டு தேடணும்? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் உமா குட்டி, ஸ்மார்ட் ஒர்க். அக்காவை பார்த்து தெரிஞ்சுக்க. 4 முடி சொன்னா கேளு, வேணாம். வந்த இடத்துல உரண்டை இழுக்க வேண்டாம், பாத்துக்க. சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. நான் பண்றதை மட்டும் வேடிக்கை பாரு. எக்கா, அது நாய்க்கு போடுற பிஸ்கெட். அச்சச்சோ, தெரியாம எடுத்து வச்சானே. ஏமா, பாக்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, ஆனா பட்டி கேட்ட மாதிரி வேலை பாக்கீங்க. செக்யூரிட்டி சார், என்னாச்சு சார்? பாருங்க சார், இந்த அம்மா நான் ட்ராலில எடுத்து வைக்கிற பொருளை அவங்க ட்ராலிக்கு மாத்திக்கிட்டு கிடக்காங்க. ஏமா இப்படி பண்றீங்க? இங்கதான் ஏகப்பட்ட பொருள் குமிச்சு கிடக்குல்ல, அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கிட வேண்டியதுதானே. ஏல செக்யூரிட்டி அண்ணே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அவன் வண்டியில இருந்து நாங்க எடுத்தா உங்களுக்கு என்னவா? பில் போடுவோம், நாங்க தானே காசு கொடுக்க போறோம். இதுல என்ன தப்பா? பாத்தீங்களா சார், இந்த அம்மா எம்படி திமிரா பேசுதுன்னு. ஏமா, இப்ப வேணும்னா போய் ரேக்ல எடுத்துக்கங்க. ஒழுங்கா எடுத்து பொருளை திருப்பி வைங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். 4 முடி வைக்க போறீங்களா இல்லையா? நோ சின்ன பொண்ணு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? உனக்கெல்லாம் வாயில சொன்னா புத்தி வராது. அண்ணே, இந்தாங்க அண்ணே, உங்க பொருளையெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. ஒரு நிமிஷங்க. ஏமா, நான் எடுத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்தேன், ஆனா இந்த நாய் பிஸ்கெட்டை கூட விட்டு வைக்கலையாமா நீ? எல்லாம் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துறானே. ஏப்பா, அதான் எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டல, போப்பா போ. சை, இப்படி ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்லப்பா. எக்கா, அடி ரொம்ப பலமோ? ஏன் பேச பண்ணிட்ட? சரி வா போவோம், உன் நேரம். இனியா குட்டி, அடடே அன்பம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா இனியா குட்டி, நீ எப்படி இருக்க? உன்னதான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் வேலை, அதனாலதான் உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. தப்பா எடுத்துக்கிடாதீங்க. சாச்சா, உன்னை போய் நான் தப்பா எடுப்பேனா தங்கம்? நீயும் என் மகனும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தங்கமான மனசு உனக்கு. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதாச்சும் பொருள் ஏதாவது வாங்க வந்தீங்களா? சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பேனே. அதெல்லாம் இல்லம்மா, உன் தங்கச்சி நிரஞ்சனாவை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். அவளை பத்தியா? அவளை பத்தி பேச என்னம்மா இருக்கு? அவ பாட்டுக்கு காலேஜ் தானே போயிட்டு கிடக்கா. அது இல்லம்மா இனியா, உன் தங்கச்சியோட போக்கே கொஞ்ச நாளா சரியில்லை. நீயும் வேலைக்கு வந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவளை கவனிக்க நேரம் இல்லாம கிடக்க. அவ இதுதான் சமயம்னு பார்த்து ஊர் சுத்திட்டு கிடக்காமா. என்னம்மா சொல்றீங்க? உண்மையா? ஆமாம்மா இனியா குட்டி, நான் போய் சொல்லுவேனா? கொஞ்சம் உன் தங்கச்சியை கண்டிச்சு வைக்க பாருடா. சரிங்கம்மா, நான் என்னன்னு கவனிக்க. நீங்க இவ்வளவு தூரம் தனியாவா வந்தீங்க? இல்லம்மா, சின்ன பொண்ணு 4 முடி உமா 3 பேர் கூட தான் வந்தேன். தனியாலாம் வரலடா கண்ணே. இனியா? அக்கா வாங்க, நீங்க வந்ததே நான் பார்க்கல, பாத்துக்கிடுங்க. ஏமா இனியா, இங்க ஏதோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்கதா சொன்னாங்க, அப்படி எதையும் காணோம். அக்கா, டிஸ்கவுண்ட் போட்டுமே எல்லா பொருளுமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நம்ம பட்ஜெட்ல இதெல்லாம் கட்டுப்படாது. நம்மளாம் நம்ம ஊர் சந்தையிலேயே வாங்கிக்கிடுவோம், விடுங்க. இந்தம்மா இனியா, இந்த
இந்த சென்ட் கொஞ்சம் பில் போட்டு கொடுக்குறியா? ஏங்க இங்க கொடுங்க, நான் பில் போட்டு தாரேன். உமா, நீ எங்க இங்க சொல்லாம கொள்ளாம சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்க? அப்படி சொல்லாம வந்ததுனால தானே தெரிஞ்சுது. செல்வா, என்னாச்சு செல்வா? உங்க ஒய்ஃப் ரொம்ப கோவப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீனா, நீ ஆபீஸ்க்கு போ, நம்ம அங்க மீட் பண்ணலாம். பை பை. சரி, நான் போறேன். சென்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. உமா, எதுக்கு என் கொல்லிக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துற? நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு தெரியும்ல. என்ன என்னைக்காவது வெளியில கூட்டி போயிருக்கிய நீனு? அவளை மட்டும் கூட்டிக்கிட்டு ஊரே சுத்துதே. உமா, என்ன துடிக்கிற? அவ பேரு சொன்ன உடனே அம்புட்டு கோபம் வருது. மானத்தை வாங்காத உமா, நான் வீட்டுக்கு போறேன், வந்து சேரு. பாத்தியா சின்ன பொண்ணு, எங்க இங்க வந்தியேன்னு கேட்டதுக்கு மானத்தை வாங்காதையேன்னு என்ன வயிறாக. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போறேன், இவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. இல்லவ வா போவோம். உமா, நான் வீட்டுக்கு போய் செல்வா என்னன்னு கேட்க, நீ வா இப்ப போவோம். சரிங்கக்கா, போவோம்.